வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ரீம் டு சக்சஸ். உங்கள் அனைவர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பழக்கத்தை பற்றி பேசப் போகிறேன். சம்பளம் வந்த முதல் வாரம் நாம ராஜாவாக இருப்போம். பிடித்ததை வாங்குவோம், நண்பர்களுக்காக செலவு செய்வோம், நம் கையில் தாராளமாக பணம் புரளும். ஆனா அதே மாதத்தின் கடைசி வாரம் வரும்போது அடுத்த சம்பளம் எப்ப வரும்னு தேதியை ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ வரும் கேள்வி என்ன தெரியுமா? நம்ம பணம் எங்க போகுது? நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா ஏன் நம்மால பணத்தை தக்க வைக்க முடியலை? உண்மையில் இது சம்பாதிப்பதில் உள்ள பிரச்சனை இல்லை. சம்பாதித்த பணத்தை நாம் கையாளும் விதத்தில்தான் பிரச்சனை. பணத்தை நிர்வகிப்பது ராக்கெட் சயின்ஸ் ஒன்றுமில்லை. அது ஒரு சின்ன கலை. எளிய விதிகளை புரிந்து கொண்டாலே போதும். இந்த மாத கடைசியில் திண்டாடும் ஃபீலிங்குக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான கதையும் நாம் அன்றாடம் செய்யும் மேலும் கவனிக்காமல் விடும் 8 முக்கிய தவறுகளையும் பார்க்கப் போகிறோம். இந்த தவறுகளை நீங்கள் சரி செய்தாலே போதும், பணம் தானாகவே உங்கள் பர்சில் தங்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன் ஒரு ஞானி சொற்பொழிவு செய்தார். அவர் சொன்னார், பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள், அது ஒரு மாயை. அதில் சிக்கிக் கொண்டவர்கள் வாழ்க்கை முழுக்க துன்பத்தில் இருப்பாங்க. அவர் சொன்னவுடன் கூட்டம் முழுக்க குரல் கொடுத்து ஆர்ப்பரித்தது, கைதட்டியது. ஆனா அந்த ஞானி இந்த சொற்பொழிவை நடத்த பெரிய தொகை பணம் வாங்கியிருந்தார். அது கூட்டத்திலிருந்த யாருக்கும் தெரியாது. இதுதான் வாழ்க்கையின் விளையாட்டு. பணத்தை அடையாதவன் பணத்தை தூற்றுவான். ஆனால் செல்வத்தை நிர்வகிக்க தெரிந்தவன் அதை ஒரு கருவியாக மட்டுமே பார்ப்பான். யார் இதை உணர்கிறார்களோ அவர்கள்தான் பணத்தை அடக்கி கையாள கற்றுக்கொள்வார்கள். சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி ரகசியம். பணம் சம்பாதிப்பது கடினமில்லை, ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் ரொம்ப கடினம். இங்கேதான் நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு ரகசியம் வருகிறது. சரஸ்வதி ஞானம். எப்போதும் அமர்ந்த நிலையில் படம் இருக்கும். ஏன்னா ஞானம் சீக்கிரம் வராது, ஆனால் ஒருமுறை வந்தால் மறுபடியும் போகாது. லக்ஷ்மி செல்வம். நின்ற நிலையில் படம் இருக்கும். ஏன்னா லக்ஷ்மி சீக்கிரம் வரும், சீக்கிரமே போயிடுமே. ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாள தெரியலன்னா லக்ஷ்மி அந்த வீட்டை விரைவிலேயே விட்டு சென்று விடுவாள். அதனால நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் சம்பளத்தின் ரகசியம் உங்களை சென்றடையும் முன்பு நாம் செய்யும் 8 பெரிய தவறுகளை பார்ப்போம். இந்த 8 நிதி தவறுகளும் பணத்தை ஒரு பக்கவாட்டு கதவு வழியாக வெளியே அனுப்பும் சிறு கசிவுகள். இவற்றில் எத்தனை தவறுகளை நீங்கள் செய்தீர்கள் என்று பாருங்கள். முதல் தவறு, நான் பெரிய ஆள் என்பதற்காக செய்யும் ஆடம்பர செலவுகள். நம்மை நாமே யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் நமக்கு உண்மையிலே தேவையா, அல்லது பிறருக்கு முன்னால் நாம பெரிய ஆள் போல தோன்றணும் என்பதற்காக நாம் வாங்குறோமா? பெரிய பைக், அதிக விலை மொபைல், பிராண்டட் உடைகள், இதெல்லாம் நம்ம தகுதியை மீறி பிறர் என்ன நினைப்பாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குமா என்று நினைத்து வாங்குவது. ஆனா உண்மையில் அந்த ஆடம்பரம் ஒரு மாதம் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் கடன், டென்ஷன், இஎம்ஐ, இதுதான் ரியாலிட்டி. சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் போடும் புகைப்படங்கள், நண்பர்கள் வாங்கும் பொருட்கள், அந்த ஒப்பீடுதலில் நம்ம ஃபைனான்ஸை மறந்து செலவு பண்றது. பணம் மட்டும் போகாது, மன அமைதி போயிடும். உங்க சுயமதிப்பு நீங்க வைத்திருக்கும் பொருட்களில் கிடையாது, நீங்க அடைந்திருக்கும் சாதனைகளிலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது. இரண்டாவது தவறு, தள்ளுபடி மாயாஜாலத்தில் சிக்கிக்கொள்வது. 50% ஆஃபர், இப்போதே வாங்குங்கள், இறுதி வாய்ப்பு, ஆங்கிலத்தில் லாஸ்ட் சான்ஸ். இந்த வார்த்தைகள் நம்ம மூளைக்கு ஒரு ட்ராப் மாதிரி. அந்த பொருள் நமக்கு தேவைதானா என்ற கேள்வி கூட வராது. விலை குறைவு, அதனால் வாங்குறோம். உண்மையில் நாம் சேமிக்கவில்லை, செலவு பண்றோம். ஒரு பொருள் 2000, ஆஃபரில் 1000. நாம் ஆஹா 1000 ரூபாய் சேமிச்சேன் என்று நினைப்போம். ஆனா உண்மையில் என்ன நடந்தது? உங்கள் 1000 ரூபாய் பர்சிலிருந்து வெளியேறியிருக்கு. தள்ளுபடி நல்லது, ஆனா தேவையுள்ள பொருளுக்கு தள்ளுபடி இருந்தா மட்டும் அது நன்மை. மற்றபடி அது உங்கள் வங்கி கணக்கை காலி செய்யும் ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் தான். தள்ளுபடிக்கு அடிமையாகாதீர்கள், திட்டமிட்டு வாங்குங்கள். மூன்றாவது தவறு, ஆசைக்காக கடன் வாங்கும் பழக்கம். 4 லட்சம் மதிப்புள்ள பொருளை மாதம் 10,000 தான் ஈஸி இஎம்ஐ அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு மலிவாத்தான் தோணும். ஆனா உண்மையில் அந்த பொருளின் அசல் விலையை விட வட்டி, இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ், மறைமுக கட்டணங்கள் எல்லாம் சேர்ந்து
அதிகமா பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அத்தியாவசியமான விஷயங்களுக்கு கடன் பரவாயில்லை. வீடு, மருத்துவம், கல்வி, தொழில். ஆனா ஆசைப்பட்ட பொருட்களுக்கு கடன் வாங்குறது நமக்கே நாம ஒரு சங்கிலி போட்டுக்கிற மாதிரி. ஒரு கடன் முடிந்தவுடனே மற்றொரு இஎம்ஐ, அதுக்கப்புறம் இன்னொரு இஎம்ஐ. இந்த தொடரில் மன அமைதி மறைந்து போய்விடும். முடிந்தவரை கடனின்றி வாழ முயற்சி செய்யுங்கள். 4வது தவறு, கணக்கில் வராத செலவுகள். ஆன்லைன்ல ஸ்வைப் பண்றது ஈஸி. யூபிஐ, கார்டு, ஆட்டோ டெபிட், இந்த வசதிகள் நமக்கு ஒரு பெரிய கண்ணை கட்டுறது. செலவு கணக்கே தெரியாம போய்விடும். பணத்தை கொடுத்தா நம்ம கையை விட்டு போற உணர்வு வரும். ஆனா ஆன்லைன் பேமெண்ட்ல அது வராது. அதனால்தான் சின்ன அமௌண்ட் தான் என்று பலமுறை செலவு செய்வதுதான் அதிக லாஸ் தரும். ஒவ்வொரு வாரமும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முறை பார்ப்பதற்கான ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். 5வது தவறு, மனநிலை அடிப்படையில் செலவு செய்வது. மனம் கஷ்டமாக இருந்தாலோ, மனம் சந்தோஷமாக இருந்தாலோ உடனே ஏதாவது ஆர்டர் செய்வது அல்லது நண்பர்களுக்காக பெரிய பார்ட்டி வைப்பது, இது நமக்கு தெரியாமல் உருவாகும் ஆபத்தான பழக்கம். மனநிலை அடிப்படையில் செலவு செய்வது கட்டுப்படுத்த முடியாத ஒரு பழக்கமாக மாறிவிடும். எதையாவது வாங்க வேண்டும் என்று தோன்றும்போது வாங்குவதற்கு முன் குறைந்தது 24 முதல் 48 மணி நேரம் காத்திருங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனம் அமைதியாகும். அப்போதுதான் புரியும், அந்த பொருள் உண்மையிலே தேவையா அல்லது வெறும் உடனடி மனநிறைவை தரும் ஒரு ஆசையா என்று. இந்த சின்ன காத்திருப்பு தேவையற்ற செலவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். 6வது தவறு, ஒப்பிடுதல் மற்றும் பின்தங்கிவிடுவோமோ என்ற பயம். பேசுபவர்: பெரும்பாலானோர் இந்த உணர்வால் தவறு செய்கிறார்கள். எல்லோரும் வாங்குறாங்க, நானும் வாங்கணும். இந்த சலுகை மீண்டும் வராது. வாங்கலனா நான் பின்னால் போயிடுவேன். இந்த உணர்ச்சிதான் நம்மை தேவையற்ற பொருட்களை வாங்க தூண்டுகிறது. நாம் வாங்கும் பல பொருட்கள் உண்மையில் நமக்கு தேவையில்லாதவை. அவை வெறும் ஆசைகள் மட்டுமே. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிய காரோ, உங்கள் நண்பர் எடுத்த விடுமுறையோ உங்கள் நிதி இலக்கல்ல. உங்கள் நிதி பயணம் தனித்துவமானது. பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். 7வது தவறு, வருமானம் அதிகரித்தால் செலவும் அதிகரிப்பது. இது மிகப்பெரிய பிழை. பெரும்பாலானோர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? வருமானம் அதிகரித்த உடனே செலவையும் அதே வேகத்தில் அதிகரித்து விடுவது. சம்பளம் கொஞ்சம் கூட உயர்ந்தாலே இப்போது எனக்கு அதிக பணம் வருகிறது என்று வாழ்க்கை தரம் தானாகவே மேலே ஏறிவிடும். பெரிய பிராண்ட், கூடுதல் உணவு செலவுகள், பிரம்மாண்டமான அவுட்டிங். ஆனா சேமிப்பு மட்டும் அதே இடத்திலேயே இருக்கும். சில சமயம் அதை கூட குறைந்திருக்கலாம். உங்கள் சம்பள உயர்வு உங்கள் சேமிப்பு வீதத்தை உயர்த்த வேண்டுமே தவிர உங்கள் செலவு வீதத்தை அல்ல. வருமானம் அதிகரித்தாலும் செலவு அதே வீதத்தில் அதிகரிக்கக்கூடாது. இந்த சிக்கலை கட்டுப்படுத்தவே நாம் கடைசியில் பார்க்கப் போகிற ஒரே பழக்கம் உங்களுக்கு தேவை. 8வது தவறு, சிறிய கசிவுகளை அலட்சியம் செய்வது. ஒரு பெரிய தொட்டி கீழே உள்ள ஒரு சிறு ஓட்டை வழியாக மெதுவாக காலியாகி விடுவது போலதான் இது. நாம் செய்யும் சிறிய, அத்தியாவசியமல்லாத தினசரி செலவுகள். தினசரி காஃபிக்கு 200 ரூபாய், ஓவர் த டாப் தளங்களில் தேவையில்லாத 5 சப்ஸ்கிரிப்ஷன்கள், வாரம் ஒரு முறை டோர் டெலிவரி உணவுகள். இவை சிறியவை என்பதால் கவனிக்காமல் விடுகிறோம். ஆனால் இந்த கசிவுகளை கணக்கிட்டால் மாதம் 5000 முதல் 10,000 ரூபாய் வெளியேறுகிறது. இந்த 10,000ஐ ஒரு மாதம் சேமித்து முதலீடு செய்தால் 20 வருடங்களில் அதன் மதிப்பு எங்கே செல்லும் என்று யோசித்து பாருங்கள். இந்த கசிவுகளை அடைப்பதுதான் பணக்காரராக மாறும் முதல் விதி. நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இந்த கதையும் இந்த 8 தவறுகளையும் பார்த்த பிறகு பணக்காரராக மாறும் முதல் விதியை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சில செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பணம் வருவதற்கான மேலும் ஒரு வழியை உருவாக்குங்கள். இப்போது இந்த 8 தவறுகளையும் ஒரே ஒரு பழக்கத்தால் எப்படி தடுக்கலாம் என்று பார்ப்போம். அதுதான் நாம் முதலில் பேச வேண்டிய மிக முக்கியமான பழக்கம். அதாவது, உங்களுக்கு எப்போதும் முதலில் செலுத்துங்கள். வெற்றிக்கான ஒற்றை தீர்வு: முதலில் சேமி, பிறகு செலவிடு. இந்த விதி உங்கள் நிதி பயணத்தில் ஒரு பொன் விதியாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது கடினமில்லை, ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் ரொம்ப கடினம். நிறைய பேருக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தாலே நாம பெரிசா ஆயிட்டோம் என்ற உணர்ச்சி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்களுக்கு பணத்தை சேமிக்கும் விதிகளும் ரகசியமும் தெரியவில்லை. ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாட தெரியலன்னா லக்ஷ்மி அந்த வீட்டை விரைவிலேயே விட்டு சென்று விடுவாள். அதனால நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் சம்பளம் வந்ததும் அது உங்கள் செலவு கணக்கை அடைவதற்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட தொகையை,
குறைந்தது 10% அல்லது உங்களால் முடிந்தால் 20% வேறொரு முதலீட்டு கணக்குக்கு தானாக மாற்றும்படி அமைத்து விடுங்கள். நீங்கள் மறக்கவோ மனம் மாறவோ முடியாது. மறைவு: அந்த பணம் உங்கள் கண்களுக்கு தெரியாது, அதனால் செலவாகாது. இது இடைவிடாத முதலீட்டு ஒழுக்கத்தை உருவாக்குகிறது. முதலில் உங்களுக்கே செலுத்துங்கள். பிறகு மிச்சம் இருக்கும் பணத்தில் உங்கள் வீட்டு வாடகை, பில்ஸ், உணவுக்கு செலவு செய்யுங்கள். இந்த கட்டுப்பாடுதான் மாதாந்திர ராஜாவையும் ஏழையையும் மாற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ராஜாவாக்கும். இறுதியாக நண்பர்களே, பணம் என்பது ஒரு ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் இருந்தால் செல்வத்தின் ஓட்டம் உங்கள் வீட்டை விட்டு சீக்கிரம் செல்லாது. இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கிய பாடம் இதுதான். உங்கள் சுயமதிப்பை ஆடம்பர பொருட்களில் தேடாதீர்கள். ஆஃபர் மற்றும் இஎம்ஐ மாயாஜாலத்தில் சிக்காதீர்கள். உங்கள் மனநிலையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் வியாபாரிகளின் வலையில் விழாதீர்கள். மிக முக்கியமாக, உங்கள் சம்பள உயர்வு முதலில் உங்கள் சேமிப்பை தான் உயர்த்த வேண்டும். இன்றே தொடங்குங்கள். உங்கள் வங்கியை அழைத்து ஒரு ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்பர் அல்லது SIP-ஐ அமைக்குமாறு கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்து எந்த தலைப்பில் வீடியோ வேண்டும் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.